தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என வீடியோ பதிவு வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளது. மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தல். ஈரோட்டில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் பேசிய செங்கோட்டையன். சட்டப்பேரவை தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய அதிமுகவிற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழகமே இருண்டு கிடக்கிறது. கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக நாள்தோறும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் என அண்ணாமலை விமர்சனம். சம்மனை கிழித்த விவகாரத்தில் போலீசார் ஈகோவுடன் நடந்து கொண்டதாக சீமானின் மனைவி கயல்விழி குற்றச்சாட்டு. காவலாளி கைது நடவடிக்கை தொடர்பாக காவல் ஆய்வாளர் மீது மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தகவல். சேலம் தனியார் ஸ்கேன் சென்டரில் கருவின் பாலினத்தை விதிமீறி கண்டறிந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வில் அம்பலம். இந்த விவகாரத்தில் அரசு மருத்துவர், செவிலியர் உட்பட 9 பேர் இடைநீக்கம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வலியுறுத்தல். அறிவியல் மற்றும் புதுமைகளை தொடர்ந்து பிரபலப்படுத்துவோம். தேசிய அறிவியல் நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் புதிய தலைவராக துகின் காந்த பாண்டே நியமனம். மத்திய அமைச்சரவை நியமனங்கள் குழு ஒப்புதல். நேபாளத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம். பூனே பேருந்து நிலையத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. தேடப்பட்டு வந்த குற்றவாளியை கைது செய்த போலீசார். தைவான் கடற்பகுதியில் துப்பாக்கி சூடு பயிற்சியில் ஈடுபட்ட சீன ராணுவம். சீனாவின் ராணுவ நடவடிக்கைக்கு தைவான் கடும் கண்டனம்.